வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் உண்மை போல நடிப்பது சுலபம். ஆனா உண்மையா இருக்கிறது தான் கஷ்டம். இன்னைக்கு நீங்க பார்க்கிற மனிதர்கள், நீங்க நம்புற வார்த்தைகள், நீங்க ரசிக்கிற உறவுகள், நீங்க வாங்குற பொருட்கள், இதுல எது உண்மை? எது போலி? சிரிப்பு உண்மையா? அல்லது முகமூடியா? அன்பு நிஜமா? அல்லது தேவைக்காகவா? இத கண்டுபிடிக்க தெரியாம இருந்தா, வாழ்க்கை முழுக்க ஏமாற்றம் தான் நம்ம பங்கா மாறிடும். அதனால தான் நண்பர்களே, இன்னைக்கு இந்த காணொளி மிகவும் மிகவும் முக்கியமானது. இன்னைக்கு உண்மையான விஷயம், போலியான விஷயம் 2க்கும் உள்ள வித்தியாசத்தை எப்படி கண்டறியலாம் என்பதை ஒரு கலையா கத்துக்க போறோம். இந்த காணொளிய கடைசி வரை பாருங்க. ஏன்னா, இது உங்க நம்பிக்கையை பாதுகாக்கும், உறவுகளை சுத்தமாக வைக்கும், வாழ்க்கையை தெளிவாக்கும். ஸ்டோரி ஒன்று. குரு மற்றும் சீடன். ஒரு நாள் ஒரு இளம் சீடன் தன் குருவிடம் வந்து கேட்டான். குருவே, இந்த உலகத்துல யாரை நம்புறது? யாரை நம்பக்கூடாது? எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் இருக்கிறாங்க. குரு சிரித்தார். அவர் சீடனை ஒரு பழமரத்துக்கு அழைத்துச் சென்றார். ஒரு மரத்தில் பழங்கள் நிறைய இருந்தது. பார்க்க ரொம்ப அழகா. குரு சொன்னார், இந்த மரத்தில் இருக்கிற எல்லா பழமும் சாப்பிட தகுதியானதா? சீடன் சொன்னான், இல்ல குருவே, சில பழம் அழுகி இருக்கும். குரு மெதுவா சொன்னார், அதே மாதிரிதான் மனிதர்களும். வெளியில எல்லாரும் அழகா தெரியும். ஆனா உள்ள எல்லாரும் உண்மையா இருக்க மாட்டாங்க. உண்மையையும் போலியையும் வேறுபடுத்த தெரியாதவன் வாழ்க்கையில எப்போதும் ஏமாறுவான். அப்போ சீடன் கேட்டான், அந்த வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது குருவே? குரு சொன்னாரு, அதுக்காகத்தான் இந்த காணொளி மாதிரி உனக்கு பாடம் தேவை. பாகம் ஒன்று. உண்மை எப்போதும் அமைதியாக இருக்கும். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உண்மை சத்தம் போடாது. போலிதான் அதிக சத்தம் போடும். உண்மையான நபர் தன்னை நிரூபிக்க அதிக முயற்சி செய்ய மாட்டார். ஆனா போலியான நபர் தன்னை நல்லவன் என்று நீங்க நம்பணும்னு அதிகமாக பேசுவார். நான் அப்படி இல்ல, நான் ரொம்ப நல்லவன், என்னை நம்பு, சத்தியமா சொல்றேன், இப்படி அடிக்கடி சொல்றாரா? அப்போ சந்தேகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உண்மை சுயமாக நிமிர்ந்து நிற்கும். போலி தான் தன்னை தூக்கி காட்டும். பாட்டு 2. செயலையும் வார்த்தையையும் ஒப்பிடுங்கள். ஒரு முக்கியமான விதி, வார்த்தையை நம்பாதீங்க, செயலை கவனிங்க. ஒருத்தன் சொல்லுவான், நான் உன்னோட இருக்கேன். ஆனா சிக்கல் வந்தா அவன் காணாம போயிடுவான். இது உண்மை இல்ல, இது போலி. உண்மையானது என்ன தெரியுமா? பேசாம இருந்தாலும், உதவி இல்லைன்னாலும், நேரம் இல்லைன்னாலும் மனசுல நீங்க இருக்கிறது. உண்மை நேரத்தோட மாறாது. போலி சூழ்நிலையோட மாறும். ஸ்டோரி 2. 2 நண்பர்கள். ஒருத்தன் ஏழை, ஒருத்தன் பணக்காரன். ஏழை நண்பன் எப்போதும் உண்மையா இருந்தான். பணக்கார நண்பன் வெளியில ரொம்ப நல்லவன். ஒரு நாள் ஏழை நண்பனுக்கு பெரிய பிரச்சனை. அவன் உதவி கேட்டான். உண்மையான நண்பன் தன்னிடம் இல்லாத பணத்தையும் கடன் வாங்கி உதவி செய்தான். போலியான நண்பன் சொன்னான், இப்ப சுத்தமா டைம் சரியில்லை, அப்புறம் பார்க்கலாம். அந்த நாள்ல ஏழை நண்பன் புரிஞ்சுக்கிட்டான். பணக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, உண்மையானவனா இருக்கிறது தான் முக்கியம். பார்ட் 3. உண்மை காலத்தை கடக்கும் நண்பர்களே. உண்மை மெதுவாக நடக்கும். போலி வேகமாக ஓடும். ஏன் தெரியுமா? போலிக்கு நேரம் கிடைச்சா பிடிபட்டிடும். உண்மை காலத்தால் சோதிக்கப்படும். ஆனா உடையாது. அதனாலதான் உண்மையான உறவுகள் வருஷங்களா நிலைக்கும். போலியான உறவுகள் சிறிய பிரச்சனையிலே உடைந்து போயிடும். பாகம் 4. உங்க உள்ளுணர்வை புறக்கணிக்காதீங்க. ஒரு விஷயம் உங்க மனசுக்குள்ள சரியில்லைன்னு தோணுதா? அதை அலட்சியம் செய்யாதீங்க. உங்க உள்ளுணர்வு 1000 சிக்னல்களை ஒன்னா சேர்த்து உங்களுக்கு எச்சரிக்கை தருது. உலகத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ஓவர் யோசிக்கிற. இல்ல நண்பா, நீ விழிப்பா இருக்கிற. விழிப்புணர்வு உங்களை ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றும். இன்னைக்கு நீங்க கற்றுக்கொண்ட முக்கியமான விஷயம் என்ன? உண்மை அமைதியானது, போலி அலங்காரமானது. உண்மை செயல்களில் தெரியும், போலி வார்த்தைகளில் மறையும். உண்மை காலத்தோட வலுவாகும், போலி காலத்தோட சிதறும். இந்த உலகத்துல எல்லாரையும் மாத்த முடியாது. ஆனா நீங்க யாரை நம்புறீங்க என்பதை மாத்தலாம். உண்மையையும் போலியையும் வேறுபடுத்த கற்றுக்கலாம். இந்த கலை உங்க வாழ்க்கையை நிச்சயமா ஏமாற்றம் இல்லாத பாதையில நடத்தும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு விழிப்புணர்வு ஒரு வாழ்க்கையை மாற்றும். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். அடுத்த காணொளியில